ம் 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 நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இங்கேயும் நிறைய காய்ச்சி இருக்குது. அக்கா பெரிய கட்டத்துலேருந்து தப்பிச்சாங்க வந்திருக்கேன். நம்ம ப்ளம்ஸ் காய்க்க தொடங்கிருச்சுது. அப்படின் வந்து சுகர்லாம் ரொம்ப கீழே கம்மியாக காட்டமானது என்ன பண்ணுனே தெரிய மாட்டேங்குது. அடிப்படியாக இருக்கா. ஓட்ஸ் இடியாப்போம் கேட்டிங்களா? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன காய்ச்சிருக்குது. நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட். மேலே கொஞ்சோண்டு தேங்காயை தூவி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன், இந்த டயபெட்டிக் ஆளுகளுக்கெல்லாம் கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து நூல்கோல் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. லெட்டர் பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க. நாள் சூப்பராக இருக்கேன் மக்களே. வேறு சூப்பரான நாள், அட்டிப்படியான நாள். ஏன் மக்களே, ஈஸ்டர் வெஸ்ட் இங்கிலாந்து இஸ் பெஸ்ட்டுன்னு சொன்ன மாதிரி ஓடி வந்துட்டேன் கேட்டிங்களா? ஹாலிடே முடிச்சு அக்கா பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சாங்க வந்திருக்கேன். பெரிய கண்டம் இல்லை. நான் சொல்லுங்கள் என்ன ஆச்சு காலிடேன்ற இறுதி நாட்களில் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க கேட்டிங்களா? அதுக்கு முன்னால் இன்றைக்கி வந்து அவசரமாக நான் வந்து ஒரு காரியம் எங்கள் வீட்டில் செய்ய போகிறேன். சரி, அதே நான் ரெசிபியாக போட்டுறோன்னு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்கீங்க. என்ன கேட்டுருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் இமெயிலாம் வாசித்து என்ன இமெயில் வந்திருக்கு பட்டின்னு சொல்கிறது. அக்கா டயபெட்டிக் போடுங்க, உங்கள் வீடியோக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன கொஞ்சம் அதிகமாக போடுங்க, டயபெட்டிக்ல இப்படி பல பிரச்சனைகள் இருக்குல்லாம் சொன்னாங்க. அதில் நீ சொல்லு. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அக்கா நாங்கள் வந்து ராத்திரி சாப்பிட்டுட்டு அதாவது ராத்திரி சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டா காலைல எழுப்பி பார்த்தா சுகர் கூடுதலாக இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடை கம்மி பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்தா ராத்திரி படப்படான்னு வந்து சுகர்லாம் ரொம்ப கீழே கம்மியாயிருதுக்கா. என்ன பண்ணுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா இன்சுலின் இருக்கிறவங்க அப்படி இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு இதுதான் வந்து, நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு இன்னும் நிறைய இமெயில்ஸ் எனக்கு வருது மக்களே. இந்த மாதிரி மக்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எங்கே வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறதுனால உங்களுக்கு நான் காணிக்கிறேன். என்ன ஓட்ஸ் எடுத்துருக்கேன் கேட்டிங்களா? ஓட்ஸில் நம்ம என்னாலும் நிறைய செஞ்சு போட்டிருக்கோம்ல. ஓட்ஸு புட்டு, ஓட்ஸு கஞ்சி, பிறகு ஓட்ஸு தோசை, ஆப்பம் செஞ்சுருக்குமா என்னென்னு தெரியல. அப்போ ஒரு நாள் செஞ்சு போடுவோம். இன்றைக்கி ஓட்ஸு இடியாப்போம் கேட்டிங்களா? bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க வரன் யாருன்னு பார்க்கலாமா? இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 29. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க BHMS முடிச்சுட்டு சப்போர்ட் ஒர்க்கராக யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றியான முழு தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை இவங்க டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-605-16455 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். ஏன்னா விதவிதமாக செஞ்சு சாப்பிடணும், அப்படி தானே? இல்லைன்னா போர் அடிச்சிட்டு அப்புறம் மக்கள் வந்து டயட்டுக்கு போடா. இது டயட்டு கிடையாது, இது ஆல்டர்னேட்டிவ். இப்போ ராத்திரி தோசைக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கலாம் கேட்டிங்களா? பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஓட்ஸ் வந்து வாங்குறதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. எப்போவுமே ஆள்கள் வந்து ஓட்ஸ் வாங்குறேன்னா இந்த மாதிரி ஜம்போ ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸு கிடைக்கும் ஓகேங்களா? எல்லாம் நல்ல குவாலிட்டி ஓட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குங்க. அது இல்லாமல் சாதாரண ஓட்ஸு எப்படிலாம் இது நான் இது வந்து எதில் வாங்குனீங்க நீங்கள்? இது நான் அமேசானில் வாங்குனீங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லையும் எங்கேயுமே வாங்கிக்கலாம். இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, இதை வாங்கிட்டு இதில் நீங்கள் கஞ்சியோ இல்லைன்னா தோசை மாவு அரைக்கிறதோ, ஆப்ப மாவு அரைக்கிறதோ, இல்லைன்னா வந்து புட்டுக்கு மாவு பிடிக்கிறதோ, இதெல்லாம் இதில் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இடியாப்பத்துக்கு மாவு பிடிக்கிறேன். இந்த ஓட்ஸ்க்கு பேர் ரோல்டு ஓட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோல்டு ஓட்ஸ் நல்லா முத்தாக இருக்குது. முத்தாக இருக்குது. நம்ம இதுதான் வாங்கணும். இது வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு தெரியும். இது நல்லா இருக்கா? ஒரு இது போதுமா? ஆமாம், ஒரு இது போதும். ஏன்னா நிறையலாம் நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் காலையில் இது யூஸ் பண்ணேன், கொஞ்சம் தான் போட்டு நிறைய வந்துருச்சு. போதுன்னு நினைக்கிறேன். ஒன்று இவ்வளவு பிடிக்கணும் கேட்டிங்களா? அதுக்கு முன்னால் நம்ம இன்னைக்கு நான் எங்களுடைய கார்டனை சுற்றி காணிக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது அண்ணன் தம்பி கூட நீங்கள் கூட்டு இல்லைனாலும் பக்கத்து வீட்டு ஆளுக்கார கூட ரொம்ப கூட்டாக இருந்துக்கணும். அதுதான் வந்து
10 நாள் நாங்கள் இல்லை, நாங்கள் 10 நாள் போயிருந்தோம் மரகேஷ். 12 நாள் போயிருந்தோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணியெல்லாம் அடித்து அதெல்லாம். இது கொஞ்சம் பெரிய கார்டன். இதெல்லாம் வந்து அப்படி இது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கேட்டிங்களா. ஸோ அதான் அதுக்கு என்னதான் சொல்லுவாங்கல்ல, அண்ணன் தம்பியை பச்சாலும் பக்கத்துக்காரன் பார்க்கவே கூடாது கேட்டிங்களா. நான் இது கொஞ்சம் அரைக்கிறேன். என்ன பண்ணணும்னா இதை அரிச்சுக்கணும் கேட்டிங்களா. நல்லா பொடியாக்கிக்கிட்டு அரிச்சுக்கணும். கொஞ்சம் 1 கப்பு ஓட்ஸ் மாவுக்கு 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு. அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று அப்படியே பிடிச்சி வரணும்ல, அதுக்காக மட்டும்தான் போடுறது. இல்லைன்னா நீங்கள் போடணும்னு அவசியமே இல்லை கேட்டிங்களா. இது போடாட்டாலும் பரவாயில்ல, பட் போட்டால் கொஞ்சம் நல்ல மயமாக இருக்கும் கேட்டிங்களா. இப்போது தண்ணி வந்து சுட வச்சுருக்கிறேன். தண்ணியை வச்சு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம பெனஞ்சி எடுக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு எனக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுற மாதிரி இந்த என்னது இது கிடையாது, இடியாப்பா ஃபுல் இடியாப்பா அச்சு அந்த எல்லோரும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, பிழிஞ்செல்லாம் எடுப்பாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. நான் இருக்கக்கூடிய முறுக்கு அச்சிலே தான் இடியாப்பம் நான் பண்ண போகிறேன். அதில் பார்த்துட்டு ஐயோ முறுக்கு அச்சில் பண்ணுறீங்களேன்னு வந்து ரொம்ப வியாபாரப்படாதீங்க. கையில் இருக்கதை வச்சு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு போயிட்டே இருக்கணும் கேட்டிங்களா. அதுக்கு இல்லாமல் ஏடா எனக்கு எப்போவோ ஒரு தடவை நான் இடியாப்பம் செஞ்சு போட்டப்போ இதில் தானே பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஒப்பாரி வச்சுட்டாங்க 1-2 பேர். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மனசுக்கு. ரொம்ப அன்பா அதிகமாகும் போது அப்படித்தான் போட்டு இதை போட்டு பிழிஞ்சிட்டு கஷ்டப்படுறாங்களே. இல்லை அதோட இது தெரியல, இதுவும் கஷ்டம்தான் அதுவும் கஷ்டம்தான். வார்ம் வாட்டர் ரொம்ப கையில் பொறுக்க உள்ள சூட்டில் தான் விடணும். கொஞ்சமாக உப்பு லைட்டாக, முதல்ல உப்பு. இந்த உப்புக்கே கொஞ்சம் காட்டம் கூடுதல். எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கா. இடியாப்பத்துக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பிணைஞ்சு எடுத்துட வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு போல் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கேட்டிங்களா. அப்போ தான் அந்த கொஞ்சம் இதாட்டம் இருக்கும். இதை நீ நம்ம புளிஞ்சு பார்ப்போமா எப்படி வருதுன்னு. இதில் எல்லாம் எல்லாம் எண்ணெய் தடவிக்கணும். ஐயோ ஆகஸ்ட் வந்துருச்சு பாருங்க, 8வது மாதம் பிறந்துருச்சுது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அடுத்த நவம்பர் தீபாவளி, டிசம்பர் கிறிஸ்மஸ். என் மக்களே என்ன மாதிரி நாள் போயிட்டே இருக்கு. வருதா தெரியல, பாப்போம். ஆண்டவரே ஏசப்பா. வருது. அது என்ன ஸ்டெப்னாலும் போடலாம் கேட்டிங்களா. ஓகே, அது சூப்பராக இருக்கு. நான் அண்ணாச்சியை புளிய சொல்லிட்டேன் கேட்டிங்களா. அண்ணாச்சி இன்னும் ஹாலிடே மூடிலே இருக்கார் பாருங்க. ஹாலிடே மூட்லேயே அண்ணாச்சி இருக்கார் பாருங்க. ஒரே ஹாலிடே ட்ரெஸ் தான். அதாவது வாழ்க்கையை ஃபுல்லாகவே ஹாலிடே போல் என்ஜாய் பண்ண. அது அண்ணாச்சிட்ட கேட்டு தான் படிக்கணும். போதும். நல்லா வருது, ஈஸியாக நல்லா வருது, சூப்பராக வருது, அடிப்பொலி அண்ணாச்சி. பார்த்தீங்கன்னா 1 கப்பில் மாவுக்கு இவ்வளோ வந்திருக்குது கேட்டிங்களா. இது 2 பேருக்கு தாராளமாக போதும், உங்களுக்கு நல்ல வயிறு நிறையுது. இப்போ நான் இதை உள்ளே வச்சிடுறேன் இட்லி பானையில். மேலே கொஞ்சோண்டு தேங்காயை தூவி விட்டுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கடலைக்கறி வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து, அதாவது ஓட்ஸுங்கிற மாதிரி கார்போஹைட்ரேட் வந்து மஸ்ட்டு. இந்த டயபெட்டிக் ஆளுகளுக்கெல்லாம் கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த சஸ்டைன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜியை தரக்கூடியது. சுகர் கீழே போனோன்னே எல்லோரும் ஓடி போய் ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்றது, சுகர் ட்ரிங்க் எடுத்து சாப்பிட்றது அப்படிலாம் இருக்குது. அதை விட உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வேணும். ஆனால் அது எந்த அளவில் சாப்பிட்றோம், என்ன மாதிரியான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோன்னு தான் உங்களுக்கு வந்து அதுதான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கஷனே கேட்டிங்களா. வெள்ளை அரிசியை நல்ல அழகான வெள்ளை அரிசியக்கா எங்கள் வீட்டில் நல்ல ரேஷன் அரிசி கிடைக்க அதை வாங்கி சாப்பிட்றோன்னா அதெல்லாம் கார்போஹைட்ரேட் கூடுதல். வெள்ளை அரிசியிலலாம் கார்போஹைட்ரேட் கூடுதல் கேட்டிங்களா. அதனால் ப்ரௌன் அரிசியில் கூட உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கூடுது. இதுவும் கூட கார்போஹைட்ரேட் உள்ள ஐட்டம் தான் எது நம்ம ஓட்ஸு. ஆனால் நம்ம அரிசியை மாதிரி அள்ளி சாட்டி என்ன ஒரு பிளேட் நிறைய சோத்தை போட்டு வச்சோம், அதில் மீன் கறி வளர்த்தி அதில் ஊற்றுனேன் திண்டேன்னு இருக்காது. இது வந்து திங்கிறதுக்கு நம்மளால் கொஞ்சம் தான் முடியும், அதுக்கு தான் இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுது. இது வந்து ஒரு சஸ்டைனாக உங்களுக்கு ராத்திரி அந்த சுகரை வந்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எனர்ஜிக்கு எவ்வளோ தேவையோன்னு எனர்ஜியை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இது வேகட்டு, இது ஒரு 6 லேருந்து 7 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் கேட்டிங்களா. நம்ம இப்போது
நம்மளுடைய கார்டனுக்கு போய் பார்க்கலாம் மக்களே எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம முன் தோட்டத்தில் பயங்கரமான பெர்ரிஸ் கேட்டிங்களா இப்போ வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெர்ரிஸு. இதில் ஒன்று கூட விடக்கூடாது, இந்த சம்மரில் இதில் ஒன்று கூட விடக்கூடாதுன்னு வச்சுருக்கிறேன். நம்ம இல்லாதப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க, நம்ம உள்ளப்போ நம்ம சாப்பிடுவோம். ஓகே, அவங்களுக்கும் கொடுத்துக்கலாம். காயாக இருக்கும்போது அது இந்த மாதிரி சிவத்த கலரில் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல அது. காயாக இருக்கும்போது இந்த மாதிரி சிவத்த கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கலரில் நாவப்பழம் மாதிரி இருக்குது. நல்ல ஃபுல் சத்து கேட்டிங்களா. டயபெட்டிக்ஸ்க்கெல்லாம் பயங்கர நல்லது. யூகேயில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து இது எங்கே கிடந்தாலும் நீங்கள் எடுக்கணும்னு இல்லை, வீட்டுக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தால் மட்டும் எடுங்க. வைல்டில் இருந்தால் சில்லற அது நமக்கு தெரியாது. அது என்ன வந்து கழுவி சாப்பிடலாம், சாப்பிடலாம் இருந்தாலும் தெரியாதுலடே. அதுதான் ரோட்டத்தில் எல்லாம் காய்ச்சி கிடக்கும், ஆட்டில் பிடிங்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதை பார்த்துட்டு நம்மளும் அங்கே போய் பிடிங்கிடலாம். எந்த பழத்தையும் நம்ம வீட்டுக்கு முன்னால கழுவாமல் சாப்பிடக்கூடாதுன்னு எது கிடையாது. பறிக்கும் போதே பார்த்து கொஞ்சம் சாஃப்டான பழத்தை பறிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். நாங்கள் டெய்லி ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பவுலோ இல்லைன்னா சிலர் 1 பவுல் ஃபுல்லாக வரும். அப்படி தானே, டிபெண்ட்ஸ். டெய்லி நாங்கள் போய் தான். இது கொஞ்சம் யோகட்டு, நம்ம க்ரீக் யோகட்டு கிடைக்கும்ல, அதில் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நைட்டு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். வெந்துச்சா? ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பாருங்க, ரோசஸ்லாம் அதனுடைய சீசன் வந்து முடிய தொடங்கிருச்சுது. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போடுது. பட் இங்கே வாங்க மக்களே, நாங்கள் ஹாலிடேக்கு போகிறதுக்கு முன்னாலே கார்டன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி என்ன ஃபுல்லாக புல்லெல்லாம் இது பண்ணி எடுத்து நல்லா அழகாக இது பண்ணி போட்டுட்டு தான் நாங்கள் போனோம். நல்லா இதில் இங்கே பாருங்க, இங்கேயும் அந்த பழம் வருது பாருங்க. ஆமாம், இங்கேயும் காய்ச்சிருக்கு நிறைய. இங்கேயும் நிறைய காய்ச்சிருக்குது. இங்கே பாரு, வைல்டு ஃப்ளவர்ஸ்லாம் வந்துருக்குது இந்த தடவை. சூப்பராக இருக்குது பாருங்கள், வைல்டு ஃப்ளவர் அழகாக இருக்கா. என் கார்டனில் பூத்த இது காட்டு மலம். இங்கே பாருங்க, நம்ம ப்ளம்ஸ் காய்க்க தொடங்கிருச்சுது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னடா, சில ப்ளம்ஸில் வந்து கொஞ்சம் என்ன இருக்குது, உள்ளே கொஞ்சம் புழு இருக்குது, பார்த்து இது பண்ணணும். வேறு நிறைய ப்ளம்ஸு காயாகவும் இருக்குது, பழமாகவும் இருக்குது. இங்கெல்லாம் கீழெல்லாம் பழத்து கிடக்குது, நிறைய பழத்து கிடக்குது. சில இதில் இப்படி 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 பால் போல் வருது, அதில் பூச்சி போயிடுது. உங்கள் வீட்டில் அப்படி இல்லை, கொஞ்சம் சொல்லுங்கள் இது என்ன செய்யலாம். ஆமாம், பால் மாதிரி அது அந்த பூச்சியில் உள்ள பால் போல். ஆமாம், இது அங்கேயும் இருக்குது பாரு. அது ஒரு இந்த டிஃபைட் ஆகிடுச்சு. ஆமாம், அதனால் நிறைய நல்ல பழமும் இருக்குது. பாதி நல்ல பழம், பாதி இந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல. பச்சை மிளகா பாரு, ஐயப்பா காய்ச்சி தொங்குது பாருங்க. பச்சை மிளகா வெட்டி பொழி. காட்டமானது நல்லா இருக்கு. இதெல்லாம் இனி பறிக்கணும். அடுத்த வீடியோவில் பறிச்சு போடுறேன். இப்போ பறிக்கிறதுக்கு பறிச்சாலும் இப்போ வந்து இது பண்ணல. தக்காளி எல்லாம் காய்க்க தொடங்கிடுச்சு. இந்த தடவை நான் கொஞ்சம் கம்மியாக தான் தக்காளி போட்டோம் கேட்டிங்களா. ஏன்னா ஒரேடியாக காய்ச்சி அது வாட்டில் போயிட்டுருக்கும். காய்ச்சி எல்லாத்துக்கும் கொடுத்து மீதியாகி அது ரொம்ப இதாக போகுது. அதனால் கொஞ்சம் இந்த தடவை கம்மி பண்ணிட்டோம் தக்காளியை. இங்கே பாருங்க மக்கள், தக்காளி எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க, எல்லாம் காய்ச்சிருக்கு. இங்கேயும் கொஞ்சம் பழங்கள்லாம் வந்துருக்குது தக்காளியில். அடிப்படியாக இருக்கா. இந்த தடவை அண்ணாச்சியுடைய பந்தல் வந்து கொஞ்சம் இதான பந்தல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் உள்ள கிளைகள், அது வந்து வெட்டின கிளைகள், சாதாரண அங்கே உள்ள மரத்தில் வெட்டின கிளைகளை அதுவே பந்தல் காலாக வச்சுட்டார். அதான் சொல்கிறேன்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கீழே ஊனி விட்டுருக்கேன், அது அப்படியே டிசைனாக அப்படி போய் இப்போ நிறைய அங்கேயும் காய்ச்சிருக்கு பாரு. அப்பா என்ன வெள்ளரிக்கான்னு பாருங்க. வெள்ளரிக்காய் இது ஃபுல்லாக வெள்ளரிக்காய் 1 2 ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன காய்ச்சிருக்குது. 3 4 5 6 அங்கே மேலே 7. அன்னைக்கு தான் 2 நிறைய பறிச்சோம். அண்ணா கீழே வந்து பாருங்க. உங்களுக்கு கண்ணு அங்கே தெரியல, கண்ணு இங்கே தான் இருக்குமா இவருக்கு. அண்ணா தெரியுது பாரு, அங்கே அப்படி நிறைய இதாயிருச்சு. கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கார கொஞ்சம் கொடுப்போம். ஆமாம், நான் அன்னைக்கு கொடுத்துருந்தேன். அன்னைக்கு வந்து பறிச்சிட்டு போனாங்க அவங்க. இது வரைக்கும் 10-15 காய் பறிச்சாச்சு. ஆமாம். இது இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரேட்டு
இது என்ன காய்? சொரக்கா. சொரக்கா, ஆல் டைம் ஃபேவரட் சொரக்கா. அங்கேயும் காய்ச்சிருச்சு. ஆமாம், டக்கு டக்குன்னு போட ஆரம்பிச்சிருச்சுது. ஒரு நாள் இல்லைனாலும் நம்ம இல்லைனாலும் அதனுடைய வேலை அது நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை புதுசு புதுசாக கொஞ்சம் வச்சுருக்குறோம் கேட்டிங்களா, அது நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே இருங்க, நம்ம ஸ்வீட் கார்ன் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இந்த தடவை. இவ்வளோ பெருசாக நமக்கு வளர்ந்தது இல்லை அந்த இது நல்லா வளர்ந்துருச்சு. ஸ்வீட் கார்ன் எவ்வளோ அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க பாரு. இது வந்து வெயில் இப்படி அடிக்குது இந்த சைடு, அதனால இங்கே உள்ளது குட்டையாக வளர்ந்துக்குது, இங்கே உள்ளது நடுவில் அதோட கொஞ்சம் பெருசு, அதுக்கு உள்ளது அது ஹைட். அப்போ எல்லாத்துக்கும் வெயில் போகும்ல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்துருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு பிரிட்டிஷ் கொடி போட்டார். அதான் சொன்னேன்ல, எதுக்கு நான் சொன்னேன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு, இங்கிலாந்து இஸ் பெஸ்ட்டுன்னு சொன்னேன்னா, நாங்கள் வந்து ஒரு வியாழக்கிழமைன்னா ஃப்ளைட்டு போகுது, என்ன மேலே போக போகிறோங்க. ஒரு வியாழக்கிழமை நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பணும் கேட்டிங்களா, எங்கேருந்து நம்ம மொரக்கேஷ்லேருந்து இங்கிலாந்து கிளம்பணும். ஒரு செவ்வாய்க்கிழமை போல் எனக்கு வந்து இந்த லேசாக அந்த ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி வந்துச்சுது. புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஆனதும் பார்த்திங்கன்னா என்னால் வந்து தூங்கவே முடியலன்னா நான் உட்காந்துருக்கிறேன். நான் இருந்திருக்கேன் அந்த வீடே வந்து, நான் அந்த வீடு டூர் போனேன், பெரிய வீடு வீட்டில் ஃபுல்லாக ஏசி போயிட்டுருக்குது. உட்காந்துருக்குறேன் எனக்கு வந்து ஒரே மூச்சு முட்டல் மாதிரி வருது. மூக்கு அடைச்சிருக்குது, அது எனக்கு தெரியுது. மூக்கு அடைக்கிறதுக்கு நான் மருந்தெல்லாம் வாங்கி நான் பாராசிட்டாமல் எல்லாமே போட்டிருக்கிறேன். இது வைரல் இன்ஃபெக்ஷன் தெரியுது. ஆனால் ஒரு விதமான ஒரு பதட்டம் கேட்டிங்களா. நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்க்கு அந்த அக்காமடேஷனுக்கு நேர ஏத்தாப்பில் தான் ஒரு கிளினிக் வேறு இருக்குது. அது கிளினிக்னால் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு இந்த ஹார்ட்டெல்லாம் இது ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது வேறு நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஐயோ ஆண்டவரே ஏசப்பா, நமக்கு எதுவும் ஆயிருமோ மனுஷனுக்கு பயத்தை பாருங்க. ஒரு ஜலதோஷம் தான், பட் இருந்தாலும் மூச்சு விட முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணி பார்த்தா அது வந்து ட்ரை ஏர் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து, அது வந்து ட்ரை ஏர். அதனால் வந்து அது ஏசியும் ஃபுல்லாக ஆனில் இருந்து அதில் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரை இல்லாமல் கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் ஏர் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, ஹியூமிட் ஏராக வந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் மூச்சு விட முடியும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் உட்காந்து இருந்தப்போ கொஞ்சம் சரியாயிருச்சுது. பட் இருந்தாலும் அது ஒரு 2-3 ஹவர்ஸ் இந்த மூச்சு விடாமல் நான் இவங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் எழுப்பாமல் கிடந்தேன். கடைசியில் இவரை எனக்கு முடியாமல் எழுப்பி கடைசியில் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அப்போ தான் நான் நினைக்கிறேன், அப்போ நான் இது பண்ணுறேன், எங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எங்கே வெளியில் ஹாலிடே போனாலும் தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் கால்குலேட் பண்ணுறேன், ஒருவேளை இப்படி பிரச்சனையாக இருந்தால் எவ்வளோ ரூபா வரும் இந்த நாட்டில், இன்சூரன்ஸ்லேருந்து எவ்வளோ போகும், இப்படி பிரச்சனையாக இருந்தால் எவ்வளோ ரூபா, உண்மையிலே நான் நினச்சேங்க. ஆனால் தேங்க்ஸ் டு இங்கிலாந்து, தேங்க்ஸ் டு அவர் NHS, இந்த ஊரில் இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் முதல்ல காசை பற்றி நினைக்கவே மாட்டேன். யாருமே நான் என்னையும் தப்பாக நினைக்காதீங்க, அந்த மாதிரி இது இல்லை, நான் காசை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன், யாருமே நினைக்க மாட்டாங்க. உடனே நான் என்ன ஆம்புலன்ஸை கூப்பிடு, இல்லைன்னா நேராக ஏனிக்கு போ, இப்படின்னு தான் வரும். நிறைய பேர் ரொம்ப ஏளனமாலாம் சொல்லுவாங்க, ஜிபிக்கு போனால் ரொம்ப டைம் ஆகுது, இங்கே எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஆனால் இன்னொரு நாட்டுக்கு போன பிறதான் என்னுடைய நாட்டினுடைய அந்த ஒரு வேல்யூ எனக்கு அந்த டைமில் உண்மையிலே நான் உணர்ந்தேன். ஓகே, தேங்க்ஸ் டு பிரிட்டன் அண்ட் தேங்க்ஸ் டு பீப்புள் ஹியர். அந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து இந்த NHS இது வந்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NHSலாம் வந்து இந்த மருத்துவம் அந்த காலத்துலேருந்தே வந்தது இல்லை, 1970 தான் இங்கே வந்திருக்குது. இங்கே உள்ள மக்கள் இதெல்லாம் இன்னமும் போகக்கூடிய ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்கெல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த இமிக்ரெண்ட்டாக இருந்துட்டு வெளியிலேருந்து இங்கே வந்து இருந்துக்கிட்டு ஐயோ இங்கே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி யாரும் கெடுத்து விட்றாங்க கேட்டிங்களா. சரியில்லைன்னா சரி பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்கும், சிஸ்டம் உள்ள ஆட்கள்கிட்ட சொல்லணும், அவங்க சரிப்படுத்துவாங்க. கண்டிப்பாக நான் வந்து NHSனால் 100% இதுன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் மொரக்கேஷில் வச்சு ஐ ஃபெல்ட் த வேல்யூ ஆஃப் NHS. நான் யூ ஃபீல் வேல்யூ ஆஃப் மை கார்டன். அங்கே பாருங்கள், அண்ணாச்சி இந்த தடவை அடித்து பொடிச்சிட்டாரு கேட்டிங்களா. இது வந்து நூல்கோல் 7-8 பிடிங்கிட்டு இருக்கணுமே. அன்னைக்கு பிடிங்க இங்கே இது பண்ணோம்ல, குழம்பு வச்சோம். அதே மாதிரி நம்மளுடைய காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு செமையா இருக்குது உள்ள. நிறைய காலிஃப்ளவர் வரலையோ தெரியல, வருமோ இருக்குது எனக்கு உண்மையில அது புரியல. இது இப்படி வரும், நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கோம் காலிஃப்ளவர். சரி பாப்போம், தெரியல. ஆனா உருளைக்கிழங்கு ஃபுல்லா அந்த டேங்க் ஃபுல்லா இருக்குது, அப்பப்போ பிடிங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு நிறைய அது மாதிரி நம்மளுடைய
இது என்னது அவரைக்காய் எது என்ன தெரியுமா, நீங்க அந்த செடியை வச்சு அந்த காஞ்ச கம்புகளை இடையில நெட்டு விட்டுருக்கீங்கல்ல, அது ஏதோ எல்லாம் காஞ்சு போன மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி அது கிடையாது, அது அதனுடைய அதை சப்போர்ட் பண்றதுக்காக வச்ச கிளைகள். அவரைக்காய் எனக்கு நிறைய பிடிங்கிட்டே இருக்கோம், 5-6 தடவை பிடிங்கிட்டோம். இதெல்லாம் இந்த தடவை நாங்க கொஞ்சம் கம்மியா தான் வச்சோம் கேட்டிங்களா. நல்ல பீன்ஸ்கள் நிறைய விட்டுக்கிட்டே இருக்குது, நல்ல காய்க்குது. ஸோ இதான் வந்து கார்டன் அப்டேட். நிறைய பேருக்கு அந்த கார்டன் அப்டேட் இது பண்ணிருக்கும். ஓகே, என்னமோ இளவரசர் சார்லஸ் அவருடைய தோட்டத்தில் வந்துட்டார். இந்த வெதருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த இது கார்டன்ல எல்லாம் தெரியுமா. தண்ணி ஊற்றுற பல ஆட்கள் இருந்தாலும் அவரை போய் செக் பண்ண ஒரு இதில் ரொம்ப மனசுன்னு சொன்னார். நான் கொஞ்சம் போகாட்டாலும் எங்கள் வேலைக்காரங்களே கொஞ்சம் தண்ணி ஊற்றாம விட்டுறாங்கன்ட்டு ஒரு இன்டர்வியூ ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரியில் அவர் அவ்வளோ ஒரு கருத்துமா சொன்னார். இவர் வந்ததுமே பக்கத்து வீட்டில் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அதனால நான் பார்க்குற அளவுக்கு பார்க்கல, அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க கேட்டிங்களா. தண்ணியெல்லாம் நல்லா தான் விட்டாங்க, அதனால் அதுக்குன்னு எல்லாம் இது பண்ண முடியாதுல்ல, சூப்பராக பார்த்துருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ காய் வந்ததுமே நமக்கு பறைக்க முடிஞ்சது. இல்லைன்னா அழியெல்லாம் போயிருக்கும், இல்லைன்னா காய்ச்சிருக்காது. அடிபொலி. நம்மளோட இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் பெருசாக விட்டுக்கலாம். நான் குட்டியாக விட்டுருக்குறேன், அதனால் எனக்கு குட்டியாக கிடச்சிருக்குது. எக்கா இப்படியாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. இது ஒரு கப்பாக்கு மாவு போட்டிருக்கு, ஒரு கப்பில் இவ்வளோ வந்துருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடவா? அதை நான் எடுத்துக்கிறேன். அப்படியா? இந்த பாருங்க, ஓகே, இவ்வளோ வந்துருக்குது. இதெல்லாம் பெருசாக இதெல்லாம் அவர் நல்ல பெருசாக விட்டுருக்காரு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். சக்கரை சுகர் வேண்டாம். இப்போதான் இது நான் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போகிறேன், டயபெட்டிக் சுகர் போட்டு சாப்பிடலாம். சுகர் தான் போடணும்னு சாப்பிட்றவங்க டயபெட்டிக் சுகர் கிடைக்கும் இல்லையா, அது போட்டு சாப்பிட்டுக்கலாம். அது கடலைக்கறியா? இது வந்து கடலைக்கறி. எப்போவுமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரோட்டீன் வித் ஃபைபர் வந்து தான் நமக்கு வந்து டயட்டில் வந்து இருக்கணும் கேட்டிங்களா. அது இருந்தாலே வந்து போதும். ப்ரோட்டீன் ரிச்சுன்னு நிறைய பேர் ப்ரோட்டீனாக சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில் வந்து மலச்சிக்கல், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க மலச்சிக்கல். அவங்களுடைய டயட்ரி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாச்சுன்னா ரீசெண்டாக ப்ரோட்டீன் டயட்டுக்கு போய் அதில் ஃபைபர் எதுவுமே கலக்காமல் வெறும் ப்ரோட்டீனை சாப்பிட்டு மலச்சிக்கல் ஆகி வர்றீங்க. அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்காக நான் இனி வேறு வீடியோ போடுறேன், எப்படி ரெண்டும் கலந்து சாப்பிடுதுன்னு. இன்னைக்கு பாருங்கள், சிக்கல் எல்லாம் எப்படி சாப்பிடுறதுன்னு காமிக்க போகிறேன். சிக்கல் எல்லாமே எப்படி சாப்பிடுறது, மலச்சிக்கலுக்கு என்னென்ன இப்போ இது சின்ன பிள்ளைங்க, அதாவது வர்றவங்க எல்லாம் 35 வயசு 30 வயசு உடனே இங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, சேஞ்ச் இன் பவல் ஹேபிட், சென்ட் ஹிம் டு கொலனோஸ்கோப்பிம்பாங்க. அதனால் முதல்ல டயட்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன் மக்களே சூப்பராக மிருதுவாக, ஏன் ஆண்டவரே ஏசப்பா இப்படியே சாப்பிட்றலாம் கேட்டிங்களா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எடுத்து சாப்பிட்டு பார்க்க. இந்த கடலைக்கறியோட உங்களுக்கு கருப்பு கொண்ட கடலைக்கறியோட சாப்பிட்டதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் அப்டேட் நமக்கான வந்ததுமே உங்களுக்கு வந்து கார்டன் எடுத்து போட்டுன்னு நினச்சேன். அதனால் நான் இப்போ நல்லா எனக்கு நிறைய நல்ல அதுக்கப்புறம் வந்து ஜலதோஷம் ரொம்ப பிடிச்சிருச்சுது, ரொம்ப செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு ஆச்சுது. பட் இருந்தாலும் நம்ம அந்த தண்ணியை இந்த தண்ணியை குடிச்சு எடுத்து இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு 1 வீக், இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டேன் கேட்டிங்களா. அக்கா இஸ் பேக் டு ஃபார்ம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் தவச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய பிளட் சுகரை எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு எத்தனையோ பேர் தவச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு உதவும் கேட்டிங்களா. அதனால் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.